டே 4 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோனே என்னோட ரொட்டீன் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு குயிக்கா போணுன்ட்டு நைட்டே சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணலான்னு வந்துட்டேன். எப்பவுமே சிம்பிளா வந்து நான் பண்ணணும் அப்டின்னா, ஒன் பாட் ரைஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நெறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணியும், அது கூட எக்ஸ் பாயில் பண்ணி அப்படியே லஞ்ச் முடிச்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கும், அம்மாக்கும் நான் வந்து புட்டு தான் பண்ணியிருந்தேன். அவரு எப்பவுமே வந்து ஓவர் நைட் சோக் பண்ண நட்ஸ் வந்து மார்னிங் எடுத்துக்குவாரு. அது மட்டும் எடுத்துட்டு அவர் கெளம்பிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா தான் என்னோட ரொட்டீனே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து நான் வந்து சோம்பு தண்ணி பாயில் பண்ணி அத வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் இன் த மார்னிங். தென் மார்னிங் இன்னைக்கும் லேட் ஆனனால ஒரு 6000 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு புட்டு ரெடி பண்ணி நான் வந்து மார்னிங்க்கு வந்து புட்டு எடுத்துக்கிட்டேன். தென் லஞ்சுக்கு வந்து அதே சோயா வெஜ் பிரியாணியோட நெறைய தயிர் சேர்த்து ரைத்தா எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து 2 பாயில்டு எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் 6000 ஸ்டெப் தான் முடிச்சனால, ஈவினிங்கும் வாக்கிங் போய் இன்னைக்கு 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வந்த உடனே ஒரு உருப்படியான விஷயம் பார்த்தேன். என்னன்னா, அம்மா வந்து ஒரு 3 டூ 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஊர்ல இருந்து கருப்பட்டி வாங்கி குடுத்துருந்தாங்க. பட் வந்து அடிக்கடி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணுமேன்னு சொல்லி நான் அத யூஸே பண்ணாம வச்சிருந்தேன். ஃபைனலா இன்னைக்கு YouTubeல வந்து ஒரு வீடியோ பார்த்து, இந்த கருப்பட்டி சிரப் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், ரொம்ப நாள் கெடாம இருக்கும்ன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ ஃபைனலா நானுமே அந்த சிரப் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே சிரப் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு இங்க் டீ எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. தென் டின்னருக்கு வந்து ராஜ்மால ஒரு கிரேவியும், அதுக்கப்புறமா 2 சப்பாத்தி மட்டும் சுத்தமா ஆயிலே சேர்க்காம எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சில வேலைகள் இருந்துச்சு வீட்ல. ஸோ அதனால டின்னர் வந்து எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 8:00 தான் நான் சாப்ட்டுருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து 5 ஹேபிட்ல 3 ஹேபிட் தான் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சது. அதாவது இந்த நைட்டு 7:30க்கு மேல தான் சாப்ட்டேன். அண்ட் வந்து இன்னைக்குமே வந்து 3 லிட்டர் தண்ணீ என்னால குடிக்க முடியல. ஸோ 5ல 3 ஹேபிட் தான் பண்ணியிருந்தேன். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருமே பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் என்னோட வெயிட்டுமே வந்து இன்னைக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகல. நேத்து பார்த்த அதே வெயிட் தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.